கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 44 வாழைப்பழத் திருடன். சிவ புண்ணியத்தின் மகிமையை பற்றி கூறும் பல கதைகள் இன்னமும் இருக்கின்றன. அவற்றையும் நான் உங்களுக்கு இப்போது கூறுகிறேன். அக்கதைகளை கேட்ட மாத்திரத்திலேயே இங்குள்ள ஜீவராசிகளின் பாபங்கள் அனைத்தும் அடியோடு நீங்கிவிடும் என்று சூத முனிவர் அக்கதைகளை கூறத் தொடங்கினார். விராட தேசத்தில் சீமந்தபுரம் என்னும் சிறந்த பட்டினம் ஒன்று இருக்கிறது. அங்கே சாஸ்திரங்கள் அனைத்திலும் புலமை பெற்று விளங்கும் அக்ரு என்ற அந்தணோத்தமன் ஒருவன் வசித்து வந்தான். அவனுக்கு சோமகன் என்ற புதல்வன் ஒருவன் இருந்தான். அந்த சோமகன் மகா கெட்ட குணம் வாய்ந்தவன், விலை மாதர்களிடம் நட்புறவு வைத்திருப்பவன். அவன் ஒரு நாள் வாழைத் தோட்டங்கள் நிறைந்து விளங்கும் புஷ்கர நாட்டிற்கு சென்று அங்கிருந்து வாழைப்பழங்களை திருடி தன் தலைமீது சுமந்து கொண்டு குறுக்கு வழியொன்றின் மூலமாக நடந்து சென்றான். அப்போது அவனை கையும் களவுமாக பிடித்துவிட்ட அத்தோட்டத்து காவலர்கள் அத்துராத்மாவை குண்டு கட்டாக கட்டி இழுத்து கொண்டு போய் பல அரசர்களும் நிரம்பியிருக்கும் அரச சபையின் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவனை பற்றி தீர விசாரித்த அரசனும் மகா கொடியவனான அவனுடைய நடத்தைகளை பற்றி கேட்டு அவன் மீது அடங்காத ஆத்திரமும் கொண்டான். அதனால் அவனை நன்றாக அடித்து உதைத்து அவனுடைய கைகளில் ஒன்றையும் வெட்டி தள்ளி அவனை அங்கிருந்து வெளியே விரட்டிவிட்டான். ஆனால் திருட்டு தனத்தையே தன் சுபாவமாக கொண்டுவிட்ட சோமகனோ மறுபடியும் இரவு பகலென்று பாராமல் திருடுவதையே வழக்கமாக கொண்டான். அரசனுடைய அரண்மனைக்கு சமீபத்தில் உள்ள உல்லாச வனத்திற்குள் அவன் நுழைந்து நாள்தோறும் அங்கிருந்து வாழைப்பழங்களை திருடி வந்தான். ஒரு நாள் அவன் திருடி கொண்டிருக்கும்போது தோட்டக் காவலாளிகள் அதை பார்த்துவிட்டார்கள். உடனே அவர்கள் அவனை கட்டியிழுத்து கொண்டு போய் அரசனின் முன்னிலையில் நிற்க வைத்தார்கள். அரசனோ பக்கா திருடனான அவன் மீது அளவு கடந்த கோபாவேசம் கொண்டு அவனை நைய புடைத்து அவனுடைய கால்களை முழங்கால்கள் வரையிலும் கையை மணிக்கட்டு வரையிலும் வெட்டி எறிந்து விட்டான். அதனால் தீராத இன்னல்களுக்கு ஆளான சோமகன் அதற்கு மறுநாளே உயிர் நீத்து விட்டான். அப்போது யம தூதர்கள் அங்கு விரைந்து வந்து அவனை கால பாசத்தால் கட்டியிழுத்து கொண்டு போய் தங்கள் தலைவனின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்போது யம தர்மராஜன் அவனுடைய பாவங்களை நன்கு விசாரித்து அறிந்து கொண்டு தூதர்களை நோக்கி, தூதர்களே, இந்த துராத்மா தினசரி பாவ காரியங்களிலேயே ஈடுபட்டு வரும்போது ஒரு நாள் இவன் அரசனுடைய வாழை தோட்டத்திற்குள் புகுந்து அங்குள்ள வாழை குலைகளை வெட்டி எடுத்து அவற்றை வாழைப்பட்டையில் வைத்து கட்டி சுமந்த வண்ணம் குறுக்கு வழியொன்றில் சென்று கொண்டிருந்தான். அப்போது தோட்டக் காவலர்கள் இவனை பார்த்து விட்டார்கள். உடனே அவர்கள் இவனை பிடிப்பதற்காக பின்தொடர்ந்து சென்று துரத்தி ஓடினார்கள். அப்போது இந்த பாதகன் தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தால் தான் எடுத்து சென்ற வாழை குலைகளை வழியில் தென்பட்ட ஸ்ரீ ஹாடகேஸ்வர சுவாமியின் சிறப்பு பெற்ற ஆலயத்தினுள் போட்டுவிட்டு அங்கிருந்து அளவு கடந்த பயத்தோடு தலை தெறிக்கும் வேகத்தில் ஓடிச் சென்று விட்டான். மறுநாள் காலையில் அந்த பல குலையை கண்ட கோவில் நிர்வாகத்தினர் அதை பற்றி அரசனிடம் தெரிவித்தார்கள். அரசனும் அதை
அம்மையப்பரின் அபிஷேகத்திற்காக மனமுவந்து கொடுத்து விட்டான். உடனே அப்பழங்களையே அர்ச்சகர்களும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து மகிழ்ந்தார்கள். இந்த ஒரு செய்கையின் மூலமாக இவனுடைய பாவங்கள் அனைத்தும் அடியோடு அழிந்து போய் இவன் மகா புண்ணியசாலியாகவும் மாறிவிட்டான். ஆகையால் இவன் உமாபதியின் உறைவிட சிவலோகத்திற்கே செல்லும் தகுதியானவன் என்று உறுதி கூறிவிட்டு தன் தூதர்களையும் அங்கிருந்து அப்பால் அனுப்பிவிட்டான். தூதர்களும் அவனை தங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து அங்கிருந்து அகன்று சென்று விட்டார்கள். அப்போது தூக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்தவன் போல் சட்டென்று எழுந்து உட்கார்ந்த சோமகன் அந்தச் செய்திகள் அனைத்தையும் அரசனுக்கும் அங்குள்ள மற்றவர்களுக்கும் தெரிவித்தான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் பெருத்த வியப்புக்குள்ளானார்கள். அப்போது சிவ தூதர்கள் ஓர் அழகான விமானத்துடன் அங்கு வந்து அதில் அவனை ஏற்றிக்கொண்டு சிவபெருமானின் முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். சோமகனும் இறைவன் சன்னதியிலேயே நீண்ட காலம் தங்கியிருந்து விட்டு முடிவில் மறுபிறவியில்லாத மோட்சத்தை அடைந்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.